நம்முடைய மாவட்டத்தினுடைய கோட்டாட்சி தலைவர் அவர்களே, நம்முடைய பெருமதிப்பிற்குரிய நம்முடைய பேராட்சியினுடைய துணை இயக்குனர் அவர்களே, மற்றும் இங்கே பங்கு பெற்றிருக்கிற நம்முடைய இயக்கத்தினுடைய தோழர்கள் இளங்கோவன் அவர்களே, மற்றும் காங்கிரஸ் மற்றும் ஏனைய கட்சியினுடைய பிரமுகர்களே, குடிமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, அனைவருக்கும் முதற்கண்ணுடைய வணக்கம். குறிப்பாக நம்முடைய அரசு பொறுப்பேற்று நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பிரம்மாண்டமாக உருவாக இருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எப்படி ஜனவரிக்குள்ளே அது ஓப்பன் ஆகிடும், வேகமாக பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி ஆத்தூர் பக்கம் ஒரு கூட்டுறவு அரசு நம்முடைய கலை கல்லூரி, அதுவும் இப்போ கட்டி முடிச்சாச்சு. இப்போ திறப்புல நடக்க போகுது. நீண்ட காலமாக கல்லூரியே இல்லை, நம்முடைய பிள்ளைகள் படிப்பதற்கு கல்லூரி இல்லை, கலைக்கல்லூரி இல்லை என்ற அந்த மக்களுடைய எண்ணத்தை இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறார்கள். நம்முடைய ஊருக்கு கடந்த முறை நான் அமைச்சராக இருந்த பொழுது பேருந்து நிலையத்திற்கு அடிக்கல் நாட்டினோம். பின்பு 10 ஆண்டு கால ஆட்சியில் அவர்கள் அதை தொட்டு கூட பார்க்கவில்லை. அதற்காக நாம் நிதியெல்லாம் பெற்று, ராஜ்யசபா நிதியை 1 கோடிக்கு பெற்று அப்படியே திருப்பி போய்விட்டது. காரணம், பயன்படுத்தவில்லை. அப்பயே நம்முடைய பஸ் ஸ்டாண்டு உருவாயிருக்கும். அதற்கு பின்னால் இப்போ அரசு வந்தவுடன் பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. என்னை பொறுத்தளவில் கன்னிவாடி பழமை மாறாமல் இருக்க வேண்டும். ஆத்தூர் தொகுதி எப்படி இருந்ததோ அந்த காலத்தில் அதே மாதிரி நகரங்கள், அந்த பழைய கட்டிடங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சாலைகள் 4 வழிச்சாலை வரணும்னா இதைத்தான் இடிக்கணும். நாங்கள் ஊரை கன்னிவாடியை பூரா இடிச்சிடணும், இடித்து 4 வழிச்சாலை போடணும்னாங்க. போட்டிருந்தால் ஊரே இருந்திருக்காது. உங்களுக்கு தெரியும் எத்தனை ஊர் ஊரே எல்லாம் போச்சுன்னு. ஒட்டஞ்சத்தில் எவ்வளோ இடிச்சிருக்காங்க, எவ்வளோ போயிருக்கு, எல்லா இடங்கள்லையும் எவ்வளோ வந்திருக்குன்னு தெரியும். நான் சாலைகளை அகலப்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட 3000-4000 வீடு ரெட்டியார் சத்திரத்தில், நீங்கள் திண்டுக்கல்லேருந்து ஆரம்பித்தா மூலச்சத்திரம் வரைக்கும் 3400 வீடு இடிபடும் என்று சொன்ன உடனே அது 4 வழிச்சாலையே தேவையில்லை, இருக்க சாலையை அகலப்படுத்தி இருபக்கமும் போவதற்கு வழிவகை செய்திருக்கிறோம். உங்களுக்கு திண்டுக்கல்லேருந்து மூலச்சத்திரம் வரைக்கும். அது மாதிரி தான் கன்னிவாடி ஊருக்குள்ளே மட்டும் இல்லை, ஊரை விட்டு வெளியேறியாச்சுன்னா 2 பக்கமும் சாலை, இருமருங்கு சாலை உருவாக்கப்பட்டிருக்கிறது.